திராவிட மாடல் அரசின் தலைமகனாம் தாயுமானவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிஞ்சு குழந்தைகளில் சிலரிடம் உரையாடிய வேளையில் அவர்கள் காலை உணவின்றி பள்ளிக்கு வருவதை அறிந்து மனம் கசிந்துருகினார். சிறு குழந்தைகள் பசியால் வாடிடவோ படிப்புக்கு பசி ஒரு தடையாக இருந்திடவோ கூடாது என்று மனிதநேயத்துடன் சிந்தித்தார். சிந்தனையின் விளைவாக அவர் மனதில் உதித்த திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். குழந்தைகள் பசியின்றி பயிலவும், பெற்றோரின் சுமையை குறைக்கவும், குழந்தைகளின் பசி பொறுக்க மாட்டாத தாய்மார்களின் மனக்குறையை போக்கவும் வாராது வந்த மாமணி போன்ற திட்டம் இது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2022 மே 7 அன்று சட்டமன்ற பேரவையில் இத்திட்டம் குறித்து அறிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். தொடர்ந்து அரசாணையும் வெளியிடப்பட்டது. அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்க வழிவகை செய்தது இத்திட்டம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 115வது பிறந்த நாளான 2022 செப்டம்பர் 15 அன்று மதுரை சிம்மக்கல் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக மாநிலத்தின் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும், பின்னர் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கும் கிடைக்கும் வகையில் இத்திட்டம் விரிவடைந்தது. காலை உணவு திட்டத்தால் தாய்மார்களில் பணிக்கு செல்வோரின் பணிச்சுமையும், ஏழை எளியோரின் மனக்குறையும், அவர்தம் பொருளாதார சுமையும் குறைந்துள்ளது. குழந்தைகளின் பசி நீங்கியுள்ளது. அவர்களின் நினைவாற்றலும் அறிவாற்றலும் அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பயில் திறனும் மேம்பட்டுள்ளது. குழந்தைகளின் வருகை பதிவு 93% அதிகரித்துள்ளதும், உணவுண்ணும் குழந்தைகளில் 85% கல்வி மேம்பட்டுள்ளது என்கிறது திட்டக்குழுவின் ஆய்வு. இங்கிலாந்து, கனடா ஆகிய உலக நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்திட்டம் என்பது இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இத்திட்டத்தின் பெரும் பயனை தமிழ்நாடு அரசு உணர்ந்ததால் நகர பகுதிகளில் இயங்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 3,05,000 குழந்தைகளுக்கும் காலை உணவு வழங்கப்படும் என 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கிணங்க இத்திட்டம் விரிவாக்கப்பட்டு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் தொடங்கி வைக்கப்படுகிறது. இனி தமிழ்நாட்டின் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் அனைவரும் பசி நீங்கி பயில காலை உணவு கிடைப்பதுடன் அவர்தம் பயில் திறனும் மேம்படும். தமிழ்நாட்டின் கல்விசார் முன்னெடுப்புகளில் மேலும் ஒரு மகுடமாகியுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. கொடுப்பது உணவல்ல, உயிர்.